ஒரு காம்பேக்டான 8x15 மாடுலர் கிச்சனில் என்னென்ன யூனிட்ஸ் வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாமல் கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு மெயின் கிச்சன், அது பக்கத்தில் வந்து வெட் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை இது போல் க்ராக்கரி யூனிட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் படி. கிச்சனோட வெட் ஏரியாவில் சிங்க் வந்து குவாட்ஸில் கொடுத்துருக்கோம் அண்ட் மேலே பிளேட் ஹோல்டர்ஸும் ஒரு பிளைன் பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே டிட்டர்ஜென்ட் அண்ட் சிலிண்டர் ஸ்டோர், ஸ்பேர் சிலிண்டர் ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் கீழே வந்து ட்ரே மாதிரி வைக்கலாம், இல்லை உட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் வந்து கீழே ட்ரைன் ஆகிடும். வெட் ஏரியா ஆப்போசிட்டில் ஒரு பேண்ட்ரி யூனிட் செட்டப் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷெல்ஃப் மாதிரி கொடுக்கலாம், இல்லை இது போல் வந்து ரெடிமேடான அக்சசரிஸ் செட்டப் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு வெஜிடபிள் ஸ்டோருக்கான விக்கர் பேஸ்கெட் வந்து மெயின் கிச்சனில் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு ஸ்மால் கட்லரி அண்ட் 2 பிளைன் பேஸ்கெட் மாதிரி செட்டப் கொடுத்துருக்கோம். மெயின் சிலிண்டர் அண்ட் கார்னர் யூனிட் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பேரலல் கிச்சனோட ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய கட்லரி, அது கீழே ஒரு தாலி, அதாவது பிளேட் ஹோல்டர் செட்டப் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இருக்க டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க் வாட்டர் பியூரிஃபையர், அதுக்கு மேலே கலெக்டிங் ஏரியா அண்ட் மல்டிபர்பஸ் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். எங்களோட இன்டீரியர் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு ஜிக்ஸ் ஹோம்ஸோட வால் அண்ட் ஆல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.